எல்லாருக்கும் வணக்கம். நான் இளவரசி பேசுகிறேன். இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறது பூசணிக்காயில் ஒரு அருமையான சாம்பார் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். சாம்பார் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சட்டியில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு புளி ஊற வச்சிடலாம். ஒரு எலுமிச்சை அளவு புளி சாம்பாருக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஊற வச்சுருங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயம் ஒரு 4-5 வெந்தயம் இந்த மாதிரி கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கசப்பா இருக்கும், கொஞ்சம் லைட்டா. இதோட உளுந்து கொஞ்சம் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா பொரிய விடுங்க. இதோட 4 வரமிளகாவை கிள்ளி போட்டுக்கோங்க. இந்த வரமிளகாவெல்லாம் கொஞ்சம் வாசனையா இருக்கும். இது இந்த மாதிரி கொஞ்சம் வாசனை பொரிஞ்சதுக்கு அப்புறமா பூசணிக்காவை வெட்டி வச்சதை சேர்த்துக்கலாம். பூசணிக்காய் கீத்து பாத்தீங்கன்னா ஒரு 2 கீத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். இது கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நல்லா இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. எனக்கு கையால இந்த மாதிரி உப்பு சேர்த்தாதான் எனக்கு சரியா வரும். உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறிட்டு இதுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப வேண்டாம், பூசணிக்காயிலையும் தண்ணி வரும் வேக வேக. சேர்த்துட்டு இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் வேக வைங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணுங்க. கொஞ்சம் நல்லா ஒரு 1/2 வேக்காடு இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வெந்திருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, சாம்பார் பொடி பாத்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன்ல இருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த சாம்பார் பொடியை சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. ரொம்ப காரமா இருந்தா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கிளறி விட்டுட்டு இது ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி கொதிச்சதுக்கு அப்புறமா சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. காய் 1/2 வேக்காடு தான் வேகணும், முழுசா வேகக்கூடாது. இப்போ இதுக்கு நம்ம தாளிச்சு விட்டுக்கலாம். கொஞ்சமா தோசைக்கல்ல கொஞ்சம் எண்ணெய் ஊத்திருக்கேன். எண்ணெய் நல்லா சுட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே முன்னாடியே தாளிச்சிட்டோம், அதனால இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் கொஞ்சம் வெங்காயமும் தக்காளி கருவேப்பிலை இது எல்லாமே நான் சேர்த்துக்க போறேன். ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நறுக்கி வச்சிருக்கிறேன். இது எல்லாமே நம்ம ஒண்ணு சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம். சாம்பாருக்கு பாத்தீங்கன்னா வெங்காயம் அதிகமா வதக்க கூடாது. ஒரு மீடியமா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி அதுல ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி விடுங்க. கொஞ்சம் லைட்டா மீடியமா ஃப்ரை பண்ணி விடுங்க. இப்போ ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாத்தீங்கன்னா பருப்புல நம்ம பூசணிக்காய் இந்த இதுல மசாலா தூள் சாம்பார் தூள்லாம் போட்டு இது பண்ணிருக்கோம்ல, அதெல்லாம் கலந்து விட்டுறலாம். அதுல அதையும் இதுல போட்டுட்டு வெங்காய தக்காளியை நம்ம வதக்கி விட்டுருக்கதையும் இதுல ஆட் பண்ணிட்டு எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தலையெல்லாம் கொஞ்சம் நல்லா அதிகமாவே கொஞ்சம் சேர்த்துட்டு அதையும் கலந்து விடுங்க. சாம்பாருக்கு கொத்தமல்லி தலை நல்ல வாசனையா இருக்கும். இப்ப கடைசியா நம்ம புளி நம்ம ஊற வச்சிருந்தோம்ல, அதை கரைச்சு இதுல நம்ம சேர்த்துக்கலாம். புளி தண்ணி கடைசியா சேர்த்துட்டு நம்ம கொதிக்க விட்டுடலாங்க. இப்போ சாம்பார் கொதிக்க வைக்கிறதுக்கு இந்த மாதிரி மூடி போட்டுதான் நீங்க மேல கொதிக்க விடணும். ஏன்னா பூசணிக்காயெல்லாம் பாத்தீங்கன்னா நான் கொதிக்க கொதிக்க சூட்லயே கரைஞ்சிரும். அதனால ப்ரெஷர் குக்கர்ல உள்ள அந்த மூடியை போட்டு மூடி வச்சிடாதீங்க. சோ இந்த சாயந்தரம் நீங்க சாம்பார் சுட வைப்பீங்க அப்படின்னா காயை தனியா எடுத்து வச்சுட்டு வெறும் சாம்பாரை மட்டும் சுட வச்சு யூஸ் பண்ணிக்கணும். இது நல்லா கொதி வந்துருச்சு, அதனால அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். சோ அவ்வளவுதான், ரொம்ப சூப்பரான பூசணிக்காய் சாம்பார் தயாராயிருச்சுங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் இளவரசி பேசுறேன். இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போறது வெந்தய சாம்பார் செஞ்சு காட்ட போறேன். ரொம்ப அருமையா இருக்கும். பாருங்க எவ்வளவு சூப்பரா கிரேவி மாதிரி நிறைய இருக்கு. சாப்பிட்றதுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமா இருக்கும். வெந்தயத்துல சாம்பார் பண்ணா ரொம்ப கசப்பா இருக்குமோ அப்படின்னு பயப்பட வேண்டாம். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த நேரத்துல இந்த வெயில் காலத்துல இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. அவ்வளவு சூப்பரா இருக்கும். உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி, ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ துவரம்பருப்பு நம்ம வேக வச்சுக்கலாம். நான் 1 கிளாஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்க உங்க வீட்டுல 1/2 கிளாஸ் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். அதுக்கு 1 கரண்டி கண்டிப்பா வெந்தயம் சேர்த்துக்கோங்க.
வெந்தயம் நம்ம இவ்வளவு போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பயப்பட வேண்டாம். இந்த அளவுக்கு நீங்க சேர்த்து பாருங்க, ரொம்ப டேஸ்டா ரொம்ப அருமையா இருக்கும். அதுவும் இந்த வெயில் காலத்துல இந்த மாதிரி சாம்பார் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி செஞ்சிருக்கேன். இதுக்கு கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் சமைக்கக்கூடிய எண்ணெய் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு பருப்புக்கு மேல தண்ணி கொஞ்சம் கூட ஊத்துங்க. பருப்பு நம்ம துவரம்பருப்பு எப்படி வேக வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சாம்பாருக்கு எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் பாத்தீங்கன்னா யூடியூப்ல இருக்கு, கண்டிப்பா பாருங்க. நான் கீழேயும் கொடுக்குறேன். இப்போ நான் சாம்பாருக்கு தேவையான காய்கறிகள்லாம் எடுத்திருக்கேன். நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்காய் அவரைக்காய்லாம் போட்டிருக்கேன். 2 கைப்பிடி அளவுக்கு காய் போட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்திருக்கேன். இதுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இந்த காய்கறி வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப ஃபுல்லா அதிகமா ஊத்திட வேண்டாம் தண்ணி. ஏன்னா சாம்பாருக்கு பருப்பு நம்ம வேக வச்சிருக்கோம்ல, அதெல்லாம் இதுல மிக்ஸ் பண்ண போறோம். அதுலயும் கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதிகமா தண்ணி சேர்த்து காய்கறி வேக வைக்க கூடாது. புளி தண்ணி எல்லாம் வேற சேர்க்க போறோம். இப்போ இந்த காய்கறி கொஞ்சம் வேகட்டும். இது எப்படியும் ஒரு 5 நிமிஷத்துல வெந்துடும். பாருங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கு அப்புறமா இதை எடுத்து வச்சிடலாம். இதுக்கு நம்ம ஒரு மசாலா அரைச்சிடலாமா? நான் இன்னைக்கு ரெடிமேட் சாம்பார் பொடி சேர்க்க போறது இல்ல, மசாலா தூள் தான் சேர்க்க போறேன். அதுக்கு தோசைக்கல்ல கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு அது சூடான உடனே கடலைப்பருப்பு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நார்மலான ஒரு ஸ்பூன்ல கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வாசனை வந்தோன்னா தனியா அதே அளவுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கு அப்புறமா மிளகு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மிளகு சேர்த்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா சேர்த்துக்கோங்க. நார்மலா நீங்க 5ல இருந்து 6 வரமிளகா சேர்க்கலாம். நான் ஒரு 8 10 சேர்த்திருக்கேன். ஸோ இது இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா வாசனை வந்தோடனே எடுத்து வச்சிருங்க. தேங்காய் பூ பாத்தீங்கன்னா நான் மிக்ஸி ஜார்ல அடிச்சு வச்சிருக்கேன். இதுல ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம இதை சேர்த்துட்டு நம்ம வதக்கி வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்து இதுல தண்ணி ஊற்றி நல்லா மசாலா நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இதுதான் சாம்பாருக்கு போட போற மசாலா. ஸோ இது ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க பருப்பு பாத்தீங்களா எவ்வளவு சூப்பரா நல்லா கொலையே வந்துருச்சு. அந்த வெந்தயம்லாம் போட்டிருக்கோம்ல அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. வாசனை கமன்னு இருந்துச்சு. இப்போ இது நம்ம சாம்பார் செய்ய ஆரம்பிக்கலாமா? இப்ப சட்டி பாத்தீங்கன்னா சூடாயிட்டு இருக்கு. ஸோ நான் காய்கறி எல்லாம் வேக வச்சதெல்லாம் இதை கலந்துக்கிறேன். புளி பாத்தீங்க அப்படின்னா எலுமிச்சை அளவு புளிய ஊற வச்சிருந்தேன் சாம்பார் பண்றதுக்கு முன்னாடி. அதை இதுல நான் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து அதுல மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இதுல கொஞ்சமா வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்தோம்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இது மாதிரி செஞ்சு பாருங்க. இப்ப வெல்லம் சேர்த்துட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்கோம்ல அந்த மசாலையை இதுல சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா தேங்காய் அதெல்லாம் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி மசாலா அரைச்சி வச்சுக்கோங்க. இதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இது ஒரு கொதி வரட்டும். கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். கொதி வந்ததுக்கு அப்புறமா பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பில் கொஞ்சம் நான் தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டு இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். ஏன்னா ரொம்ப திக்காக இருந்துச்சு, அதனால கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு பருப்பு அதில் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டு கொஞ்சம் கொதி வரட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு நம்ம செஞ்சிடலாம். இது இன்னும் அடுப்பில் போட்டு கொதிக்க வச்சிடலாம். இப்போது நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சுட்டதுக்கு அப்புறமா வெறும் கடுகு அப்புறம் கருவேப்பிலை தான் சேர்க்க போகிறேன். கடுகு ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு அடுப்பு அமர்த்திட்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம இதில் சாம்பாரில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதுக்கு பெருங்காயம் இதெல்லாம் தேவை கிடையாது. நம்ம வெந்தயம் போட்டிருக்கோம் இல்லையா, வெந்தயத்தோட வாசனையோடு இந்த சாம்பார் சாப்பிட போகிறோம். அவ்வளோ சூப்பராக வெந்தய சாம்பார் அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா சாதத்துக்கு சாப்பிட்லாம், டிஃபனுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஆனால் இது நான் சாதத்துக்கு தான் நினைக்கிறேன் சமைச்சிருக்கேன். சாதத்தில் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். சைட் டிஷ் உருளைக்கிழங்கு வறுவல் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி சாம்பார் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லாம் இருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் அதில் இருந்தீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. நான் இன்னொரு நாள் ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.